63 நாயன்மார்களும் சிவபெருமானை வழிபாடு செய்து அந்த சிவனுடைய அருளை பெற்று அதற்கு பிறகு முக்தி அடைந்திருக்கிறார்கள். இறைவன் ஆட்கொள்கின்ற பொழுது தன்னுடைய சொத்தையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு 4 முழ வேட்டியை கட்டிக்கொண்டு ரோட்டில் இறங்கி நடந்து விட்டார். இந்த நமச்சிவாய மந்திரத்திற்கு நால்வர்கள் அவ்வளவு தூரம் பெரிய பெரிய இடங்கள் எல்லாம் பயன்படுத்தியிருக்கிறாங்க. நமச்சிவாய மந்திரத்தை கூறினால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி நாரத முனி நன்றாக தெரிந்து கொண்டார். அதே போல மயிலாடுதுறை அருகிலே ஆக்கூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரிலே தான் தோன்றீஸ்வரர் சுயம்புவாக தோன்றிய ஒரு சுவாமி, வால் நெடுங்கன்னி, அதாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு முன்னாடி உள்ள கோயில். மற்ற கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா சுவாமி கிழக்க பார்த்துருப்பார், தெற்க பார்க்க அம்பாள் இருப்பா, இல்லை கிழக்க பார்க்கவே அம்பாள் இருப்பா. இடது பாகத்தில் அம்பாளை கொண்ட ஒரு கோவில் இந்த கோயில். மதுரை மீனாட்சி அம்மனுக்கு முன்பு தோன்றிய கோயில்னு சொல்றாங்க. இந்த தான் தோன்றீஸ்வரர் மிகுந்த சிவபக்தி உள்ள ஒரு அரசர். அந்த பக்தி உள்ள அரசர் என்ன பண்றாருன்னா, சுவாமியை எப்பொழுதுமே வணங்கி பூஜை செய்து கொண்டிருக்கிறார். அங்க அந்தனர் ரூபத்தில் ஒருத்தர் வரார். ஒரு வழக்கு எடுத்துட்டு வரார். வழக்கு எடுத்துக்கிட்டு வந்து, ராஜா இந்த வழக்கை எனக்கு முடித்து கொடுக்க வேண்டும். உடனே ராஜா சொல்றார், சரி ஓகே பண்ணிடலாம். வழக்கு என்ன? வழக்கு நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு எதிரில் இருக்கக்கூடியவர் யார்? நான் தான் வழக்கே. நீங்க தான் வழக்கு அப்படின்னா எதிரில் இருக்கக்கூடியவர் யார்? இந்த இடம் எனக்கு சொந்தமானது அப்படிங்கிறார். இந்த இடம் எனக்கு சொந்தமானது அப்படின்னு சொன்னா எப்படி இதை நான் சொல்ல முடியும்? நான் இந்த நாட்டினுடைய ராஜா, இந்த இடம் எனக்கு சொந்தமானதுன்னு சொல்றீங்க, இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதுதான் வழக்கு, எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறார். ராஜாவுக்கும் அந்த அந்தனருக்கும் நிறைய வாக்குவாதங்கள். இந்த இடம் எனக்குத்தான் சொந்தம்னு இவர் பிடிவாதமா நிற்கிறார். ராஜா இல்லை, இது அரசாங்கத்திற்கு சொந்தமானது, நான் தான் ராஜா அப்படின்னு சொல்றார். என்ன செய்யறதுன்னு தெரியல. ராஜா உடனே அவரை பிடிச்சி சிறையில வைங்க, அந்த அந்தனரை சிறையில வச்சிருங்கன்றார். இவர் உடனே ஓட ஆரம்பிக்கிறார். ஓடிக்கிட்டே இருக்கிறார். ஓடி போய் ஒரு பாம்பினுடைய புத்துல போய் பூந்துக்கிறார். உடனே என்ன பண்றாங்க, பாறையை எடுத்து அந்த பாம்பு புத்தை உடைக்க சொல்றாங்க. உடைச்சா அதுலேருந்து ரத்தம் வந்துகிட்டே இருக்கு. பார்த்தா சிவபெருமான் சிவலிங்கம் இருக்கிறது. அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா சிவலிங்கத்தினுடைய தலையில 2 பாகமாக உடைபட்டு இருக்கும். அந்த சிவலிங்கத்திலிருந்து ரத்தம் பீறிட்டு வருது. என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே சுவாமி கிட்ட கேட்கிறாரு, சுவாமி நான் தப்பு பண்ணிட்டேன், நீங்க வந்து இந்த இடத்தை கேட்கின்ற பொழுது நான் கொடுத்துருக்கணும், கொடுக்கல, தப்பு பண்ணிட்டேன். அதனால இதற்கு எனக்கு ஏதாவது ஒரு உபாயம் செய்ய வேணும்னு கேட்கிறார். எந்த விதமான பதிலும் சுவாமி சொல்லல. அப்ப அந்த பக்கத்துல தாமரை குளம்னு ஒரு குளம் இருக்கு. அந்த குளம்லாம் இன்னைக்கு வந்து அழிந்தே விட்டது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்த ஊர்ல இருக்கிறவங்க அதெல்லாம் பராமரிக்காமலே விட்டுட்டாங்க. இந்த தாமரை குள பக்கத்துல பொய் சொல்லாத விநாயகர். இந்த பொய் சொல்லாத விநாயகர் ஒருத்தர் இருக்கார், பொய்யா பிள்ளையார். அந்த பிள்ளையார்கிட்ட போய் கேட்கிறாங்க, சுவாமி இந்த பொய் சொல்லாத விநாயகரை நான் வணங்கி வந்திருக்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் உடனே அமைதியா இருக்கார். அவருக்கு 1008 குழக்கட்டைகள் செய்து வைத்து கரும்பெல்லாம் வச்சு
அவரை வழிபாடு செய்கிறார் அரசர். அப்படி செய்கின்ற பொழுது பொய் சொல்லாத விநாயகர் அசிரியா கூறுறார், 3.25 நாழிகை இந்த தாமரை குளத்தில் மூழ்கி இருந்தால் இந்த சுவாமி மேலே வருவார். இந்த கோயில் மேல வந்துடும், கோயிலே மேல வந்துடும் அப்படிங்கிறார். அரசர் உடனே 3.25 நாழிகை அந்த தாமரை குளத்துல மூழ்கி இருக்கார். 3.25 நாழிகைன்னா பாத்துங்க, மணிக்கு 2.5 நாழிகை, 1 மணி நேரத்திற்கு 2.5 நாழிகை, 1.5 மணி நேரம் கிட்டத்தட்ட அவர் மூழ்கி இருக்கணும். 1.5 மணி நேரம் அவர் மூழ்கி இருக்கிறார் அப்படின்னா முடியுமா? நம்மளால கண்டிப்பா முடியாது. அவர் ஒரு 1.25 மணி நேரம் வரைக்கும் மூழ்கி இருக்கார் அரசர். அப்படி 1.25 மணி நேரம் வரைக்கும் அவர் மூழ்கி இருந்த உடனே கோயில் கொஞ்சம் கொஞ்சமா மேல வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவரால் அந்த மூச்சை பிடிச்சிக்கிட்டு தண்ணியில உட்கார முடியல, ஏந்திரிச்சிடுறாரு. ஏந்திரிச்சதுனால சுவாமியினுடைய பீடம் மட்டும் மேல வந்துடுது, அம்பாளோட பீடம் அப்படியே கீழே இருக்கும். அங்க போய் பார்த்தீங்கன்னா சுவாமியினுடைய கோயில் மாட கோயில் மேல இருக்கும். கீழே இறங்குனீங்கன்னா அம்பாளை பார்க்கலாம். ஒரு 10 ஸ்டெப்ஸ் கீழே இறங்கணும். கீழே இறங்கினா நீங்க அம்பாளை பார்க்கலாம். அது உள்ளார அப்புறம் விநாயகர், முருகர், நவகிரகங்கள்லாம் இப்ப வச்ச கோயில் தான், முன்னாடி நவகிரகங்கள்லாம் அந்த கோயில்ல கிடையாது. இதெல்லாம் இருக்கு. இந்த கோயில்ல போய் சுவாமி மேல வந்த உடனே அப்புறம் அந்த சுவாமியை வச்சு கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணி தான் தோன்றீஸ்வரருக்கு நிறைய நிலங்கள்லாம் எழுதி கொடுத்து அந்த அரசர் வழிபாடு செய்கிறார். இந்த கோயிலில் இருக்கக்கூடிய வால்நெடுங்கன்னி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமைகளில் காலையில சூரிய உதயத்திற்கு 1 நாழிகை முன்னாடி, 1/2 மணி நேரம் இல்ல 3/4 மணி நேரம் முன்னாடி நெய்விளக்கு, உங்களுடைய வயதுக்குள்ள நெய்விளக்கு ஏற்றி, நெய்னா நல்ல பசு நெய்யா இருக்கணும், நெய்விளக்கு ஏற்றி அபிஷேகம் செய்து சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணீங்கன்னா திருமண தடை நிவர்த்தி ஆகும். இது இப்ப சொல்ற ஒரு பரிகாரம் இல்லை. இது ராமாயண காலத்திலிருந்து இந்த பரிகாரம் இருக்கு. ராமாயண காலத்துல இந்த கோயில் இருந்ததாக வரலாறு இருக்கிறது. மண்டோதரி வால்நெடுங்கன்னியை இலங்கையிலிருந்து வந்து பூஜை பண்ணிட்டு போயிருக்கா. அங்க இருந்து பாத்தீங்கன்னா இலங்கை ஒரு 25-30 கிலோமீட்டர் தான் இருக்கும், ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கும் இலங்கை. சின்னங்குடின்னு பக்கத்துல கிராமம். அந்த கிராமத்துல இருந்து ஒரு 30-35 கிலோமீட்டர் தான் இலங்கை. இலங்கைக்கும் இதற்கும் போக்குவரத்து இருந்த ஒரு தடயங்கள் இருக்கு. மண்டோதரி இங்க பூஜை பண்ணியிருக்கிறா, ராவணன் இந்த கோயில்ல வழிபாடு செய்ததாக சொல்லப்படுகிறது. இது செவி வழி செய்தி. இது ராமாயணத்தில் காலத்திலிருந்து இந்த கோயில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு பழமையான கோவில், மாடக்கோயில், நால்வரால் பாடல் பெற்ற ஸ்தலம். ஆக்கூரிலே தான் தோன்றீஸ்வரர் கோயிலை சிறப்புலி நாயனார் அப்படின்னு ஒருத்தர் அவதாரம் பண்ணியிருக்கார் அந்த கோயில்ல. அவருக்கும் அங்கே கோவில் இருக்கிறது. சிறப்புலி நாயனார் அவதாரம் செய்த ஊர், மிகுந்த புகழ்பெற்ற ஒரு கோயில். இந்த மாதிரி புகழ்பெற்ற கோவில்களில் எல்லாம் இந்த நமச்சிவாய மந்திரத்தை மட்டுமே நம்பி அந்த காலத்தில் மக்கள் வாழ்ந்தார்கள். நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி திருநீர் அணிந்து கொண்டால் சகல வியாதிகளும் இல்லாமல் இருக்கும். மந்திரமாவது நீரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வானவர் மேலது நீரு. இந்த நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி தினமும் நீர் அணிந்தால், திருநீர் அணிந்தால் வியாதிகளே இருக்காது. நமக்கு வியாதிகள் இருக்காது, மனக்குழப்பம் இருக்காது, மன சஞ்சலம் இருக்காது, மன கஷ்டம் இருக்காது, பண கஷ்டம் இருக்காது. ஆனால் அந்த நமச்சிவாய மந்திரத்தை நாம் மறந்ததினால்தான் இவ்வளவு தூரம் எல்லோரும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். நீங்கள் சிவனை சிந்தியுங்கள், சிவனை மறவாமல் இருங்கள், சிவனை தினந்தோறும் வழிபாடு செய்யுங்கள். இதுவே நம்முடைய இந்து மதத்தினுடைய மிக அடிப்படையான ஒரு உண்மை. அதை தவறாமல் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே நமச்சிவாய மந்திரத்தை கூறி வழிபாடு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.